வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஓம் நமச்சிவாய நமக. ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லக்னமும் திருமண வாழ்க்கையும். இதில் ஒவ்வொரு பாவத்தை தொட்டும் உங்களோட திருமண வாழ்க்கை எப்படி இருக்குங்கிற விஷயத்தை நம்ம பார்க்கலாம். ஒவ்வொரு பாவமும் ஒரு சில பாவங்கள் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், ஒரு சில பாவங்கள் இணைச்சி சொல்லலை. அதாவது 8ஆம் பாவம் திருமண வாழ்க்கை, 11ஆம் பாவம் திருமண வாழ்க்கை, இந்த மாதிரி சொல்லிட்டு வந்திருக்கேன். பட் இதில் லக்னமும் திருமண வாழ்க்கை, உங்கள் லக்னம் திருமண வாழ்க்கைக்கு எந்த அளவுக்கு அது சப்போர்ட் பண்ணுது, அந்த லக்னத்தின் மூலமாக எதையெல்லாம் திருமண வாழ்க்கையில் பாதிக்கப்படுது, நல்லது நடக்குது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எல்லாத்துக்குமே மூல ஆதாரம் அப்படின்னு பார்த்தோம்னா லக்னம். ராசி அதாவது மனம் சம்மந்தப்பட்ட விஷயத்தையும், லக்னங்கிறது நம்மளோட தோற்றம், செயல்பாடு, இது எல்லாமே லக்னம் தான் சொல்லுது. ஓகேங்களா? ஸோ லக்னத்துக்கு தான் மெயின் தசாபுத்தி பார்க்குறோம். அப்போது ஒரு ஜாதகத்தில் லக்னம் ரொம்ப நல்லபடியாக பலமாக இருந்தால் எந்த விஷயமும் அவங்களுக்கு போராடி ஜெயிப்பாங்க. அதே மாதிரி போராடி ஜெயிக்கிறதுக்கு அந்த லக்னம் பலமாக இருக்கணும். அதே மாதிரி லக்னம் பலவீனமாக இருக்குது அப்படின்னா நிறைய விஷயத்தில் ஒரு தாழ்வு மனப்பான்மை வரும். பிரச்சனையை சமாளிக்கக்கூடிய அமைப்பு அவங்கக்கிட்ட குறைவாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ லக்னாதிபதி தசை நடக்கும்போது எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட அந்த தசை, லக்னாதிபதி தசை நடந்துச்சு அப்படின்னா அவங்க யாருக்கும் கட்டுப்பட மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை தான் செய்வாங்க. அதனால தான் 1, 6, 10ங்கிறது டிவர்ஸ் அமைக்கக்கூடிய தசாபுத்தி அப்படிங்கிற விஷயத்த நம்ம சொல்கிறோம். ஏன்னா 1ங்கிறது தான் எடுக்கிற முடிவு, தனக்கு மட்டுமே அது தெரியும், மற்றவங்க இதில் என்ன அட்வைஸ் பண்ணாலும் ஏற்றுக்க மாட்டாங்க. 6ஆம் இடங்கிறது வேலை சம்மந்த விஷயம் வரும், சம்பாதிக்கிறனால வரக்கூடிய ஈகோ அந்த விஷயம் வரும். 10ஆம் இடமும் தொழில் சார்ந்த விஷயங்கள். ஸோ ஒரு சம்பாத்தியம் அதுக்குள்ளே வந்துட்டால் அவங்களும் தான் பேச்சை கேட்க மாட்டாங்க, தனக்கு ஒரு பிடிமானம் வந்துடும். ஸோ அந்த டைமில் தான் யார் பேச்சையும் கேட்க மாட்டேன்னு சொல்கிறது தான் ஈகோன்னு வரும். ஸோ அப்போ அந்த டைமில் அவங்க தன்னிச்சையாக முடிவெடுக்கக்கூடிய அமைப்பு அவங்ககிட்ட இருக்கும். அதுக்கு தான் லக்னாதிபதி திசையோ 6 கூடிய திசையோ 10 கூடிய திசை வந்துச்சு அப்படின்னா தனக்குள்ளேயே ஒரு ஈகோங்கிற விஷயமும் சம்பாத்தியங்கிற விஷயமும் அவங்கக்கிட்ட வரும்போது கண்டிப்பாக பிரச்சனைகள் அதிகமானாலும் ஏற்றுக்கக்கூடிய சுமூகமாக போகக்கூடிய பக்குவம் அவங்ககிட்ட வராதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இதுதான் பாயிண்ட்டு. அப்போ இப்படிப்பட்ட லக்னத்தில் என்ன கிரகம் இருக்கோ அது 7ஆம் இடத்தை கண்டிப்பாக பார்க்கும். அது ஒரு விஷயம். அப்போ லக்னத்தில் சுப கிரகம் இருந்தாலும் 7ஆம் இடத்தை பார்க்கும், பாவ கிரகங்கள் இருந்தாலும் 7ஆம் இடத்தை பார்க்கும். அப்போது லக்னத்தில் என்னென்ன கிரகங்கள் இருந்துச்சு அப்படின்னா திருமண வாழ்க்கை டிலே ஆகுது அப்படின்னு பார்க்க போனோம் அப்படின்னா, பொதுவாக சனி லக்னத்தில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக திருமண வாழ்க்கை டிலே ஆக வாய்ப்பு, திருமண வாழ்க்கை தாமதமாக வாய்ப்பு இருக்குது. இந்த சனி சனி பகவான் வக்ரம் ஆயிட்டார் அப்படின்னா அவங்களுக்கு சிறு வயதிலே திருமணம் நடக்கும். 18 வயசு 20 வயசுலேயே திருமணம் பெண்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். வக்ரம் ஆகும்போது அது அதுக்கு ஆப்போசிட்டாக பலனை கொடுத்துட்டு போகுது. வக்ரம் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக ஒன்றா சிறு வயதில் திருமணம், அது இல்லை அப்படின்னா இடைப்பட்ட டைமில் கேப் இருந்து லேட்டாக திருமணம் நடக்கிறது. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா லேட்டாக திருமணம் தான் நடந்திருக்கிறதா வாய்ப்பு இருக்குது. வக்ரம் இல்லாமல் திருமணம் சனி பகவான் நேர் நிலையில் இருக்கும்போது திருமணம் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது பிரிவுகளை கொடுத்து 2வது திருமணத்துக்கு வாய்ப்புகள் அதிகப்படியாகவே கொடுக்குது அப்படிங்கிறது விஷயமா இருக்குது. ஸோ லக்னத்தில் சனி இருக்கும் பட்சத்தில் அந்த விஷயத்தை கவனமாக பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா லக்னத்தில் செவ்வாய் இருக்குது அப்படின்னா, செவ்வாய் இருந்துச்சுன்னா கலத்திரக்கார கிரகமே செவ்வாய் இருக்குது அப்படின்னா ரொம்ப நல்ல விஷயம். பெண்கள் ஜாதகத்தில் கணவர் குறிக்கக்கூடிய விஷயம் செவ்வாய். அந்த கிரகம் லக்னத்தில் இருக்கும்போது கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் சகிப்புத்தன்மையோட வாழ்க்கையை எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு எடுத்துக்கலாம். ஒரு சில ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா செவ்வாய் சனி சேர்க்கை இருந்தாலே பெண்கள் ஜாதகம் ஒரு பாலைவனம். அது ஆக்சுவலாக என்னென்னா அவங்க எதிர்பார்த்த மாதிரி வாழ்க்கை இருக்காது, போராட்டம் இருக்கும் அப்படிங்கிற விஷயங்கள் இருக்குது, நிறைய ஜாதகத்தில் பார்த்துட்ருக்கேன். ஸோ அப்படிங்கும்போது இதுக்கு என்ன ஒரு ஆப்போசிட்டாக விதிவிலக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கலத்திரக்கார கிரகம் செவ்வாயே லக்னத்தில் பெண்கள் ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதில் இன்னொன்று சனி செவ்வாய் ஒரு கிரகம் ஆட்சியோ உச்சமோ இல்லை ஏதோ ஒரு கிரகம், 2ல் ஏதோ ஒரு கிரகம் ஆட்சியானா கூட அதை அப்படியே அந்த வாழ்க்கை கொண்டு போயிடலாம். 2மே ஆட்சி உச்சமாகலை அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக போராட்டம் இருக்கும். இதில் ஒரு கிரகம் வக்ரமாய் ஒரு கிரகம் வக்ரமாகலினாலும் போராட்டம் தான்.
2 கிரகம் வக்ரமானால் ஓரளவுக்கு சமாளித்து கொண்டு போயிடலாம், அதோட தன்மைகள் ஒரே மாதிரி இருக்கும் அப்படிங்கிற விஷயம் எடுத்துக்கலாம். அப்போது இந்த சனி செவ்வாய் இருக்கிற கிரகம் வந்து திருமண வாழ்க்கையை வந்து கண்டிப்பாக பெண்களோட திருமண வாழ்க்கையில் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு போராட்ட குணம் கொடுக்குது, புரிதல் தன்மை இல்லாத கணவராக இருக்குது அப்படிங்கிற விஷயம். சனினாலே வந்து வேலை, ஸோ வந்து ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டே இருக்கணுங்கிற மாதிரி கணவர் எதிர்பார்ப்பார் அந்த பொண்ணுக்கிட்ட. வீட்டில் பார்த்திங்கன்னா சும்மா தான் இருப்பாங்க, எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்போ தான் ஃபோன் எடுப்பாங்க, உடனே ஃபோன் பார்த்துட்டே இருக்கியான்னு கேட்பாங்க. ஒரு சில வீட்டில் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி வந்து அவருக்கு வந்து அவங்கள வந்து சொல்லணுங்கிறது கிடையாது, கிரக வேலை செய்யுது எல்லாமே. ஸோ எல்லா வேலையும் கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கான்னு எதிர்பார்க்குற குணம் அந்த செவ்வாய்க்கு இருக்குது. அப்போ அந்த செவ்வாய் கூட சனி இருக்கும்போது வேலை அப்படிங்கிற விஷயம் சனி கொடுக்குது. அப்போ எதிர்பார்ப்பாங்க இந்த மாதிரி தான் ஒய்ஃப் கிட்ட வந்து எல்லா விஷயத்தையும் கரெக்டாக பண்ணீங்களா அப்படிங்கிற மாதிரி. அதனால் பிரச்சனைகள் வர்றது, அடிக்கடி வந்து ஏதாவது சொல்லிகிட்டே இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் புலம்புறத பார்த்துருப்பீங்க. பெண்கள் ஜாதகத்தில் பெண்கள் கணவர் ஏதோ ஒன்று குறை சொல்லிகிட்டே இருப்பாருன்னா அதுக்கு காரணம் இதுவாக இருக்கும். சனி செவ்வாய் சேர்க்கை, சனி செவ்வாய் பார்வை, ஓகேங்களா? இல்லை சனி செவ்வாய் சாரம், செவ்வாய் சனி சாரம், இந்த மாதிரி சாரத்துக்கும் நட்சத்திரம் வாங்குறதுக்கும் பலன் உண்டு அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கலாம். அப்போது இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருந்தாலும் லக்ன ரீதியாக தொடர்பு கொள்ளும்போது கண்டிப்பாக வந்து விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இன்னொன்று, செவ்வாய் வந்து லக்னத்தில் இருக்கும்போது வந்து சகிப்புத்தன்மையோடு வந்து அந்த பெண் வாழ்கிறாங்க கணவர்கிட்ட, அந்த விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கலாம், சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வந்து அந்த லக்னத்தில் சுக்கிரன் இருக்குது அப்படின்னா, ஒரு ஆண் ஜாதகத்தில் சுக்கிரன் வந்து களத்திரக்கார கிரகமே சுக்கிரன், பெண் மனைவிங்கிறவங்க வந்து லக்னத்தில் அமையும் போது கண்டிப்பாக ஒரு செவ்வாயோ ஒரு சுக்கிரனோ லக்னத்தில் அமையும் போது வரன் தானாக தேடி வரும். இல்லை உங்களுக்கு பிடித்தமான, உங்களுக்கு தெரிந்த மாதிரி ஒரு வாழ்க்கை துணை உங்களுக்கு அமைவாங்க அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கலாம். பழகுவாங்க, கடைசியில் பார்த்தா அவங்களுக்கு பிடிச்சிருக்கும், திருமணம் வரைக்கும் கொண்டு போவாங்க அப்படிங்கிற விஷயம் இந்த லக்னம் வந்து தொடர்பு கொள்ளுதுன்னு எடுத்துக்கலாம். எந்த ஒரு விஷயமும் நீங்கள் அனுபவிக்கிறதா இருந்தால், அதாவது வந்து உங்களுக்கு வந்து யோகங்கள் அனுபவிக்கிறதா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் லக்னத்தோடவோ லக்னாதிபதியோடவோ தொடர்பு கொள்ளும்போது மட்டும்தான் அந்த யோகத்தை அனுபவிக்க முடியும். அதாவது உங்கள் வாழ்க்கை துணை கணவர் 7ஆம் அதிபதி லக்னத்தில் இருந்தாலும் சிறப்பு, களத்திரக்கார கிரகம் லக்னத்தில் இருந்தாலும் சிறப்பு. அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு வந்து அந்த நல்ல ஒரு வாழ்க்கை துணைங்கிற விஷயத்தை வந்து அனுபவிக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கலாம், சரிங்களா? ஸோ இதை தாண்டி லக்னத்தில் வந்து இருக்கக்கூடிய கிரகம் வந்து ஒரு 2-3 கிரகம் இருக்குது அப்படின்னா, அப்போ அதனால் வந்து என்ன ஆகும்னா 2-3 கிரகம் இருக்கிற பிரச்சனை இல்லை, அந்த லக்னத்தோட அஷ்டமாதிபதியோ பாதகாதிபதியோ சேர்ந்துருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அந்த திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துலேயும் அந்த தசாபுத்தி வரும்போது பாதிப்பு ஏற்படுது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து பாதிப்புங்கிறது 7ஆம் இடத்தை பார்வை கொள்ளும் போதும் அதுவும் அங்கேயும் வந்து அவங்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம், சரிங்களா? ஸோ இது ஒரு மெயின் பாயிண்ட்டு. அடுத்தது வந்து லக்னத்தில் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்ன கிரகங்கள் இருக்குதோ அந்த கிரகத்தோட உறவு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற விஷயத்த வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், நான் சொல்லியிருக்கேன். அப்போது அந்த உறவு வந்து ரொம்ப பிடிக்கும் பட்சத்தில் வந்து ஒருவேளை வந்து 4 கூடியவர் லக்னத்தில் இருக்கார், இல்லை சந்திரன் லக்னத்தில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு அம்மாவை ரொம்ப பிடிக்கும். 4ஆம் அதிபதி லக்னத்தில் இருக்குன்னா தன்னோட தாய் ரொம்ப பிடிக்கும். அப்போது அந்த மாதிரி வந்து ஜாதகம் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா இவர் வந்து அம்மாவை விட்டு கொடுக்க மாட்டார் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுட்டு அம்மாவை பற்றி குறை சொல்கிறதோ, இல்லை வந்து அம்மாவை பற்றி குறைகள் தாண்டி அவங்கள பற்றி எந்த ஒரு நெகட்டிவும் நீங்கள் சொல்லாமல் இருந்தாலும் உங்கள் லைஃப் நல்லா வந்துடும். ஸோ லக்னத்தில் எந்த கிரகம் இருக்கோ அந்த கிரகத்தை பற்றி நீங்கள் சொல்லக்கூடாது, குறைகள் சொல்லக்கூடாது. மோஸ்ட்லி நிறைகள் சொல்லாட்டி குறைகள் சொல்லாமல் இருந்தாலே பிரச்சனைகள் வராது. அப்போ நீங்கள் அதை கவனிக்கணும், என்ன கிரகங்கள் இருக்குது. லக்னத்தில் வந்து சந்திரன்னா அம்மான்னு சொல்லிட்டோம், சூரியன்னா அப்பா, அவரோடைய அப்பா, ஓகேங்களா? அந்த கான்செப்ட். இல்லை 9 கூட ஒரு லக்னத்தில் இருந்தாவோ. அடுத்தது செவ்வாய் லக்னத்தில் இருக்குன்னா வந்து கணவர் ஒரு வகையில் வரும், ஒரு வகையில் தம்பிகள் வரும், ஓகேங்களா? ஸோ அது ஒன்று. இல்லை 3ஆம் இடத்ததிபதி லக்னத்தில் இருந்தாலும் சரி சகோதரர்கள் வரும். 11 கூடியவர் வந்து லக்னத்தில் இருந்தால் நண்பர்கள் வரும். அதே மாதிரி வந்து 5 கூடியவர் லக்னத்தில் இருந்தால் காதல், நண்பர் இதுவும் வரும், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி பாவத்தொடர்பு உள்ள அதிபதிகள் வந்து லக்னத்தோட தொடர்பு கொள்ளும்போது அந்த உறவை வந்து இவங்க வந்து ரொம்ப பிடிக்கும், இவங்களுக்கு விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஒருவேளை அந்த உறவு இவங்களுக்கு கெடுதலே பண்ணாலும் கூட இவங்க என்ன பண்ணுவாங்க, சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் மைண்ட் செட் பண்ணிக்குவாங்களே தவிர அவங்கள வந்து ஹர்ட் பண்ணுறதோ அவங்கள வந்து உறவுலேருந்து வெளியே முற்றிலும் வர்றது வந்து இவங்களால முடியாது.
ஓகேங்களா? ஸோ இந்த விஷயங்கள் வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, உங்கள் திருமண வாழ்க்கை அதாவது வந்து எப்படின்னா, ஓகே இதெல்லாம் நம்ம அவங்க ஆப்போசிட்டாக பார்க்குறாங்க, ஜாதகம் பார்க்குறாங்க பார்த்தீங்களா? உங்களுக்கு ஒரு பெண் ஜாதகம் வந்து இருக்குது. ஆக்சுவலாக வந்து வரன் வந்து ஒரு மாப்பிள்ளையை பார்க்குறீங்க அப்படின்னா, மாப்பிள்ளை ஜாதகத்தில் இந்த மாதிரி லக்னத்தோடு என்னென்ன கிரகங்கள் தொடர்பு கொள்ளுதுன்னு பாருங்கள். அந்த உறவுகளை தொட்டு உங்கள் பொண்ணு அவங்கக்கிட்ட பேசாமல் இருந்தாலே பிரச்சனைகள் வராது அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் எடுத்துக்கணும். சரிங்களா? இதே 7ஆம் இடத்துலையும் நீங்கள் கவனமாக பார்த்துக்கலாம். 7ஆம் இடத்துல 7க்கு 2 கூடிய கிரகம் லக்னத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 8 கூடியவர் 7ல் இருக்கார் அப்படின்னா கண்டிப்பாக தன்னோட குடும்பத்தை இவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதாவது ஒரு ஆண் ஜாதகம்னு வச்சுக்கிங்களேன், அதில் வந்து 8 கூடியவர் 7ல் இருக்காருன்னா 7க்கு 2 அந்த பெண்ணோட குடும்பம். அப்போ அந்த குடும்பம் வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க. அந்த குடும்பத்தை பற்றி எது பேசினாலும் தன்னோட மனைவிக்கு பிடிக்காது அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் கவனமாக எடுத்துக்கலாம். சரிங்களா? உங்கள் ஜாதகத்திலேயே வந்து 7ல் என்னென்ன கிரகங்கள் இருக்கோ அந்த 7க்கு அந்த கிரகம் எத்தனையாவது உறவுன்னு பாருங்கள். ஒருவேளை வந்து 7ல் வந்து 10 கூடவர் 7ல் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அவங்க அம்மா பற்றி பேசாதீங்க. பேசினா பிடிக்காது அவங்களுக்கு. தன்னுடைய மனைவியாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு மனைவியோட ஜாதகத்தில் 7ல் வந்து 10 கூட இருக்காருன்னு வச்சுக்கிங்களேன், கணவரோட அம்மா பற்றி பேசினா பிடிக்காது அவங்களுக்கு. ஏன்னா கணவரோட அம்மாவை ரொம்ப பிடிக்கும் கணவருக்கு. அப்போ வந்து அந்த மாதிரி வந்து உறவுகள் வந்து கிரகங்களை தொட்டு நீங்கள் எடுத்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை நீங்கள் கொண்டு போகலாம். நாத்தனார்னு ஒரு வகையில் வரும். அதாவது இவரோட தங்கச்சி, வீட்டுக்காரோட தங்கச்சி, வீட்டுக்காரோட அக்கா, இது ஒரு கால்குலேஷன் போடுங்க, பாவத்பாவம் போட்டு பாருங்கள். அந்த உறவு லக்கணத்தில் இருக்கா பேசவே பேசாதீங்க. புதன் லக்னத்தில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக தங்கைங்கிறவங்கள ரொம்ப பிடிக்கும். ஸோ அதே மாதிரி 11 கூடையவர் இருக்கார் அப்படின்னா கண்டிப்பாக வந்து மூத்த சகோதரர் ரொம்ப பிடிக்கும். அதேமாதிரி நண்பர்களையும் பிடிக்கும். நீங்கள் ஒரு சில பேர் பார்த்திங்களா வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட சேராதீங்க, வெளியே போகாதீங்களே என்ன சொன்னாலும் இவங்க நண்பர்களை விட்டு கொடுக்க மாட்டாங்க. புதனாக இருந்தாலும் நண்பர்களை குறிக்கும்னு சொல்லலாம். லக்னத்தில் புதன் இருக்கிறவங்க திக்பலம் புதன் அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக வந்து அவங்க பேச்சு வந்து வாழ்க்கை துணை வந்து அந்த பேச்சை கேட்க மாட்டாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். இது ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி. ஸோ இந்த மாதிரி கிரகத்தோட தொடர்புடைய லக்னத்தோட தொடர்புடைய கிரகங்களோட உறவுகளை புரிஞ்சுக்கிட்டாலே அந்த விஷயத்தில் வந்து பிரச்சனைகள் வராதுங்கிற விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இதில் இன்னொரு விஷயம், லக்னத்தில் ராகு இருக்குது கேது இருக்குதுன்னு வச்சுக்கிங்களேன். அப்போ வந்து இது வந்து உங்களுக்கு நாகதோஷம் சர்ப்பதோஷம் சொன்னாலும் கூட அதுக்கு தகுந்த மாதிரி கிரகத்தை தான் சேர்க்கணுமான்னு கேட்குறாங்க. அது வந்து ஒரு உண்மையான விஷயம் தான். பட் அதுக்கெல்லாம் சேர்க்கிற மாதிரி இருந்தால் அதுக்கு உண்டான அளவுக்கு டைம் லேட் ஆகிட்டே போகும். ஸோ அது வந்து அக்செப்ட் பண்ணிட்டு போய்க்கலாம். ஒருவேளை உங்களுக்கு அப்படி அமைஞ்சிச்சுன்னா தாராளமாக சேர்த்துங்க, ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா ஒருத்தருக்கு கேது இருக்குது அப்படியே, ஒருத்தருக்கு ராகு இருக்குது லக்னத்தில் அப்படின்னா கேதுங்கிறது அவ்வளோ சீக்கிரம் யாருக்கிட்டையும் வந்து ஒட்ட மாட்டாங்க, பற்று இருக்காது. அவங்களோட வழிபாடே தெய்வ வழிபாடே ஒரு வகையான வழிபாடாக இருக்கும். சரிங்களா? ஆன்மீகத்தில் இருப்பாங்க, சித்திர வழிபாடெல்லாம் இருக்கும். இதே ராகு இருக்குது அப்படின்னா முற்றிலும் வந்து பெருந்தன்மை. இன்னொன்று விஷயம் வந்து என்னென்னா அவங்க வந்து எந்த விஷயத்தையும் பிரம்மாண்டமாக பண்ணணும்னு நினைக்கக்கூடியவங்க. கேது இருக்கிறவங்க சுருக்கமாக பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அமைப்புகள்லாம் வந்து இருக்கும்போது வந்து ஒருத்தருக்கு வந்து பிடிக்கும், ஒருத்தருக்கு பிடிக்காதுங்கிறப்பவே அங்கே வந்து பிரச்சனைகள் வர்றக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ முடிந்த வரைக்கும் இந்த மாதிரி இருக்கிற மாதிரி கேதுனா கேது இருக்கிற மாதிரி இருந்தால் அவங்களோட இருந்துக்குவாங்க. ராகுனா ராகுமாக இருந்தால் எல்லா விஷயம் ஒத்து போயிடும். ஸோ இதை இப்படி சேர்க்கும்போது கண்டிப்பாக வந்து திருமண வாழ்க்கை நல்லாவே இருக்கும். லக்னத்தோட தொடர்புடையது எப்போவுமே வந்து அவங்களோட லைஃப் லாங் அவங்களோட ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ அதை தொட்டு நீங்கள் வந்து திருமண வாழ்க்கையிலையும் கொண்டு போகிறப்ப நல்லபடியாக கொண்டு போய்க்கிங்கிற விஷயத்தை தான் நான் சொல்ல வர்றது. 7ஆம் இடத்துல என்ன கிரகங்கள் இருந்தாலும் அது லக்னத்தை பார்க்கும். ஸோ அப்போ வந்து லக்னத்தில் சனி இருக்குது. அப்போ என்னங்க அப்படின்னா அந்த அந்த ஒரு பெண் ஜாதகமாக இருந்தாலும் ஒரு ஆண் ஜாதகம் இருந்தாலும் சனி லக்னத்தில் இருந்துச்சுன்னா சதா எப்போ பார்த்தாலும் வேலை தொழிலின் தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதாவது அவங்கக்கிட்ட வந்து ஃபஸ்ட்டு ஒய்ஃப் வந்து தொழிலா இல்லை வந்து ஒய்ஃப் தான் முக்கியமானு கேட்டால் எனக்கு முதல்ல ஒய்ஃப் வந்து தொழில் தான் அப்படிம்பாங்க. ஸோ தொழில் மேலே ரொம்ப ஆர்வம் அதிகமாக இருக்கும். அதனால் வெளியே கூட்டிகிட்டு போகிறது, வெளியே வந்து ஒரு சில விஷயத்துக்கு வந்து ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறது முதற்கொண்டு அவங்களுக்கு ஒரு சங்கடங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுகளில். ஸோ இந்த மாதிரி தன்மைகள் வந்து வேறுபடும் போது இதை புரிஞ்சுக்கணும். அதே 7ஆம் இடத்துல சனி இருந்தாலும் அப்படி தான். தனக்கு வரக்கூடிய மனைவி வந்து தொழில் விஷயத்திலும் வேலை விஷயத்துலையும் சின்சியரிட்டியாக இருப்பாங்க. இல்லை ஒரு வேளை அப்படி தொழில் வேலைக்கு இல்லைனாலும் கூட வீட்டு வேலையில் வந்து ரொம்ப எப்போ பார்த்தாலும் தொடச்சிக்கிட்டே எப்போ பார்த்தா நீட்னஸ் பண்ணிவிட்டு எப்போவுமே வந்து அந்த ஒரு இதில் இருப்பாங்க.
அப்போ ஒரு சில பேர்த்துக்கு வந்து அது எப்போவுமே இப்படியே இருக்கணுமாங்கிற மாதிரி கேட்பாங்க. ஆனால் அவங்களோட குணம் அப்படித்தான். ஸோ இதையெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதோட ஒட்டு வாழ்ந்து பழகிக்குவீங்க. இதுக்கு தான் வந்து இந்த மாதிரி விஷயத்த வந்து தெரிஞ்சுக்கணும். லக்னத்தோட வந்து தொடர்புடைய கிரகங்கள் திருமண வாழ்க்கைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குது அப்படிங்கிற விஷயத்த நம்ம எடுத்துக்கிறோம். சரிங்களா? அடுத்தது பார்க்குறீங்க அப்படின்னா வக்கரமான கிரகங்கள் லக்னத்தில் இருக்குது அப்படின்னா இதையும் நான் 2-3 டைம் சொல்லியிருக்கேன். மீண்டும் லக்னத்தோட தொடர்பு கொள்றதுனால தெளிவாக சொல்லிடுறேன். வக்கரமான கிரகம் லக்னத்தில் இருக்குன்னா அதே வக்கரமான கிரகம் லக்னத்தில் இருக்கிறதோட தொடர்புடைய திருமண பொருத்தம் பாருங்கள். அது வந்து கண்டிப்பாக சூட்டபிள் ஆகும். ஏன்னா வக்கரத்துக்கு வசீகரம் அதிகம். ஒரு வசீகரத்துக்கு வந்து ஒரு வக்கரமான கிரகத்தை வசீகரம் பண்ணும். அப்போ லக்னத்தில் வக்கரமான கிரகம் இருந்தால் இவங்க பிடிவாதமாக இருப்பாங்க. நம்ம என்ன சொல்கிறோமோ அதை அவங்க கேட்க மாட்டாங்க. தனக்கு என்ன தோணுதோ அதுதான் செய்வாங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து இவங்க கிட்ட பொறுப்புகள் அதிகம் இருக்கும். போராட்ட குணம் இவங்ககிட்ட அதிகமாக இருக்கும். சரிங்களா? அப்போ வந்து ஒருத்தர் போராட்ட குணம் அதிகமாக இருக்குது, ஒருத்தர்கிட்ட வந்து ரொம்ப வந்து அசால்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த குடும்ப வாழ்க்கையை வந்து ஒரு பேலன்ஸ் பண்ணி கொண்டு போக முடியாது. அப்போது இவங்க வந்து ரொம்ப அடமெண்ட்டாக இருப்பாங்க. இவங்க வந்து கேஷுவலாக இருந்தாலும் அதுவும் பிரச்சனை தான். அப்போது ஒரு வக்ரகிரகம் இருக்குது அப்படின்னா அதே மாதிரி ஒரு வக்ரகிரகம் இருக்கிற மாதிரி திருமணத்தை நீங்கள் வந்து லக்னத்தில் இருக்கும்போது சேர்த்து வச்சுட்டீங்க அப்படின்னா இவங்களும் போர்ஸாக இருப்பாங்க. எதில் கேட்டிங்கன்னா எதிர்காலத்தை முன்னேற்றத்துக்கு தான். திருமண வாழ்க்கையில் வந்து சண்டை சச்சரவில் சொல்ல வரல. ஒரு வக்கரமான கிரகம் லக்னத்தோடையோ இல்லை லக்னாதிபதியோட இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்க லைஃப்பில் வந்து செட்டில் ஆகணும், முன்னேறணும், சொந்த பந்தங்களோட நல்லபடியாக நல்லா வாழ்ந்து காமிக்கணும் அப்படிங்கிற குணம் அவங்ககிட்ட அதிகப்படியாக தோணும். அப்போது ஒருத்தருக்கு இருக்கிற மாதிரி இன்னொருத்தருக்கு இருக்கும்போது கண்டிப்பாக பார்த்திங்கன்னா அவங்க லைஃப்பில் வந்து நல்லபடியாக மேலே வந்துடுவாங்க. ஸோ இது வந்து ஒரு விஷயங்கள் இருக்குது. அப்போ வக்கரமான கிரகங்கள் இருக்குன்னா வக்கரமான கிரகத்தோடைய மோஸ்ட்லி நீங்கள் சேர்த்த பாருங்கள். இதில் இன்னொரு விஷயத்தையும் பார்க்கணும். இப்போ லக்னத்தில் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் வக்கரமாக இருக்குது அப்படின்னா அதே மாதிரி ஆப்போசிட் ஜாதகத்திலும் செவ்வாய் வக்கரமாக இருந்தால் நல்லது. ஏன்னா அப்போ தான் வந்து வசியம் வரும். ஓகேங்களா? அப்போ ஏன்னா இவங்களும் ரொம்ப அதிகப்படியாக இருப்பாங்க, அவங்களும் அதிகப்படியாக இருப்பாங்க. அப்போ கரெக்டாக இருக்கும். ஒருத்தருக்கு வக்கரமாக இருந்து ஒருத்தருக்கு வக்கரம் இல்லைன்னா கண்டிப்பாக அங்கே வந்து கருத்து வேறுபாடுகள் வரும். இது எதுக்குன்னா செவ்வாய் வந்து கலத்தரகார கிரகமாக இருக்கனால சொல்கிறேன். சுக்கிரனும் செவ்வாயும் மோஸ்ட்லி வக்ரமாக கூடாது. அப்படி ஆயிடுச்சு அப்படின்னா ஒரே முட்டா 2 பேர் ஜாதகத்தில் இருக்கும்போது என்னென்னா ஓகே அப்படிங்கிற மாதிரி அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. இவங்க செய்கிற தப்பு இவங்களும் செய்வாங்க. ஸோ ஓகே, அது ஒன்று வக்ரமில்லை ஒன்று வக்ரம் இல்லைன்னா குற்றத்தை கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிடும். அது வந்து ஒன்று நேர்மையாக போகிற மாதிரி இருக்குது, ஒன்று வந்து ஆப்போசிட்டாக போகிற மாதிரி இருக்கும். பார்த்திங்களா? அப்போ வந்து அதில் ஒரு வாக்குவாதங்கள் வரும். இது எல்லாம் கவனித்து தான் வந்து நம்ம திருமணத்தை வந்து வாழ்க்கை தொடர்புடைய வந்து லக்னத்தையும் பார்க்கணும், அந்த கடத்தற்கார கிரகத்தையும் பார்க்குறது ரொம்ப நல்லது அப்படிங்கிற விஷயத்த பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது. மெயின் விஷயம் இதுதான். லக்னத்தோட தொடர்புடைய கிரகங்கள் கண்டிப்பாக உங்களோட செயல்பாடுகளுக்கும் உங்களோட வாழ்க்கைக்கும் உறுதுணையாக இருக்குது. அப்படிப்பட்ட அந்த லக்னத்தோட என்ன கிரகங்கள் தொடர்பில் இருக்கோ அதே ஆப்போசிட்லி லக்னங்கள் என்ன கிரகங்கள் இருக்குது பார்த்து பண்ணுங்கள். ஒரு வகையில் வந்து இப்போ லக்னத்தில் ஒருத்தருக்கு சனி இருக்குது, இன்னொருக்கு லக்னத்தில் செவ்வாய் இருக்குன்னா கண்டிப்பாக சேர்த்தக்கூடாது. அதில் எப்படி தெரியுங்க சேர்த்தக்கூடாதுன்னா ஒரே ராசியாக லக்னமாக இருந்து சேர்த்தக்கூடாது, ஒரே ராசியில் இருந்தால் சேர்த்தக்கூடாது. ஓகேங்களா? ஸோ எதுவாக இருந்தாலும் லக்னத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தோட தசாபுத்தி வரும்போது தான் லக்னம் வலிமை பெறுது. அப்போ தான் வந்து அதோட வேலை எல்லாமே செய்ய ஆரம்பிக்குது. ஸோ தசாபுத்தி ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஸோ ஆனால் வந்து நான் சொல்லக்கூடிய உறவுகள் பிடிக்கிறது எல்லாமே லைஃப் லாங் அது இருக்கிறதா மாற்ற முடியாது அவங்கள அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் எடுத்துக்கிட்டால் போதும். ஸோ மீண்டும் அடுத்த பகுதிகளில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.